வணக்கம். ஒரு புதுமையான உண்மை இல்லனா ஒரு ஆழமான நம்பிக்கை ரொம்ப காலமா நம்ம பின்பற்றிட்டு வர ஒரு பாரம்பரியத்தை நேருக்கு நேரா சந்திக்கும் போது என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலிருந்து வர்ற ஒரு பவர்ஃபுல்லான கதை. இது சும்மா ஒரு சின்ன மோதல் இல்ல, இது ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம். பாருங்க, இந்த கேள்வி அந்த காலத்துக்கு மட்டுமில்ல, இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில இது எதிரொலிச்சுட்டே இருக்கு. நாம நம்புற ஒரு விஷயம், நம்ம சமூகம் ரொம்ப காலமா பின்பற்றி வர்ற ஒரு பழக்கத்தை எதிர்க்கும்போது ஒரு விதமான பதட்டம் உருவாகும் இல்லையா? அந்த பதற்றத்தோட மையத்துக்குள்ள தான் நாம இன்னைக்கு போக போறோம். சரி, நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல கருத்துக்கள் எப்படி மோதுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சடங்குக்கும் இதயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு ஆழமா யோசிப்போம். அப்புறமா ஒரு அசாதாரணமான விசுவாச பரீட்சை, நிராகரிப்புக்கும் கருணைக்கும் நடுவுல இருந்த ஒரு பெரிய பிளவு, கடைசியா இந்த எதிர்ப்புக்கெல்லாம் உண்மையில என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்க போறோம். ஓகே, கதை இங்கதான் ஆரம்பிக்குது. அதிகாரத்தோட மையமா இருந்த எருசலேம்ல இருந்து மதத் தலைவர்கள் இயேசுகிட்ட வராங்க. இது ஒரு சாதாரண சந்திப்பு கிடையாதுங்க, இது ஒரு திட்டமிட்ட சவால். அவங்களோட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? அவங்க கடவுளோட சட்டத்தை மீறிட்டாங்கன்னு இல்ல, மனுஷங்க உருவாக்குன ஒரு பாரம்பரியத்தை மீறிட்டாங்கன்னு. இதுதான் பிரச்சனையே. பாருங்க, அவங்களுக்கு வெளியில சுத்தமா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதனால உள்ள இருக்கிற மனசோட நேர்மையா அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. இயேசுவோட பதில் ரொம்ப கூர்மையா நேரடியா இருந்துச்சு. அவங்களோட வெளி வேஷத்தை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டினாரு. அவர் சொல்ல வந்தது இதுதான்: நீங்க பண்ற சடங்கெல்லாம் சும்மா உதட்டளவுல தான், உங்க இதயம் எங்க இருக்கு அதுதான் உண்மையான கேள்வி. இப்ப நாம ஒரு குறிப்பிட்ட சண்டையில இருந்து ஒரு ஆழமான தத்துவத்துக்குள்ள போறோம். இது வெறும் கை கழுவுறத பத்தின விஷயம் இல்ல, எது ஒருத்தர உண்மையிலேயே தூய்மை அல்லது தீட்டு ஆக்குதுங்கிறத பத்தின ஒரு புரட்சிகரமான சிந்தனை இது. இங்க ரெண்டு உலக பார்வைகள் நேருக்கு நேரா மோதுது. ஒரு பக்கம் தலைவர்கள் வெளியில சேர விதிகள், மனுஷங்க உருவாக்கின மரபுகள், இதுல தான் கவனம் செலுத்தினாங்க. இன்னொரு பக்கம் இயேசு கவனத்தை முழுசா உள்நோக்கி திருப்பினாரு. இதயத்தோட தூய்மை, கடவுளோட உண்மையான கட்டளைகள், அப்புறம் உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றம், இதுதான் அவருக்கு முக்கியம். இது எவ்வளவு ஒரு ராடிக்கலான கருத்துன்னு யோசிப்பாருங்க. அந்த காலத்துல உணவு விதிகள்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க என்ன சாப்பிடுறீங்கங்கிறது உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்க இதயத்திலிருந்து என்ன வெளியே வருதோ அதுதான் உங்களை தீட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. இதயம்னு இயேசு சொல்லும்போது அவர் பொதுவா பேசல, அவர் குறிப்பா இதையெல்லாம் தான் சொல்றாரு. கெட்ட எண்ணங்கள், பொய்கள், இந்த மாதிரி செயல்கள், இது எல்லாமே உள்ள இருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம செயல்கள் எல்லாம் பழங்கள்னா அதோட உண்மையான வேர் நம்ம இதயத்துல தான் இருக்கு. இந்த போதனைய இவ்ளோ பெரிய எதிர்ப்பை உருவாக்குச்சு ஏன்னா அது அதிகாரத்தோட அடித்தளத்தையே அசைச்சு பார்த்துச்சு. மக்களோட கவனம் வெளியில செய்யற விதிகள் இருந்து உள்ளுக்குள்ள நடக்கிற மாற்றத்துக்கு மாறினா மதத் தலைவர்கள் மக்களை கட்டுப்படுத்த வச்சிருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். விதிகள், தூய்மை பத்தினா இந்த தீவிரமான விவாதம் நடந்துட்டு இருக்கும்போதே கதை அப்படியே வேறொரு திசைக்கு திரும்புது. ஒரு அறிவார்ந்த விவாதத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட மனசை உருக்குற ஒரு நாடகத்துக்கு நம்ம போறோம். இங்கதான் விசுவாசத்தோட உண்மையான அர்த்தம் சோதிக்கப்படுது. இந்த கானானிய பெண்ணோட பயணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ உதவி கேத்த உடனே அது கிடைக்கல. முதல்ல மௌனம், அப்புறம் நிராகரிப்பு, இது எல்லாமே அவளை சோதிச்சுது. ஆனாலும் அவளோட நம்பிக்கை கொஞ்சம் கூட உடையல. அவளோட விடாமுயற்சி அசைக்க முடியாததா இருந்துச்சு. அப்பாப்பா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த வார்த்தைகள்ல இருக்கு பாருங்க. இந்த ஒரு வாக்கியம் எல்லா தடைகளையும் உடைச்சி எரிஞ்சிடுச்சு. அவ தன்னோட எண்ணம், மதம் இல்ல தகுதியை நம்பல, அவன் நம்பினது கருணைய மட்டும்தான். இந்த ஒரு நிகழ்வு அந்த காலத்தோட எல்லா சமூக மத சுவர்களையும் இடிச்சு தள்ளுச்சு. யூதர் இல்லாத ஒருத்தருக்கு ஆசிர்வாதம் கிடைச்சதால இயேசு ஒரு புது விதியே உருவாக்குனாரு. கடவுளோட பார்வையில நீங்க எந்த இனங்கிறத முக்கியம் இல்ல, உங்க விசுவாசம்தான் உண்மையான அளவுகோல். இதுவும் அந்த எதிர்ப்பை இன்னும் அதிகமாகுச்சு. இப்ப நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்க ஒரு கூர்மையான வேறுபாட்டை நாம பார்க்கறோம். ஒரு பக்கம் தலைவர்கள் கிட்ட இருந்து நிராகரிப்பு அதிகமாயிட்டே போகுது, இன்னொரு பக்கம் மக்கள் மேல இயேசுவோட கருணை இன்னும் அதிகமா பெருகுது. தலைவர்கள் அவரை எதிர்த்துட்டு இருந்தாலும் இயேசுவோட கவனம் மக்கள் மேலதான் இருந்துச்சு. குணமானவங்களோட இந்த லிஸ்ட் அவரோட இரக்கத்தோட அளவையும் எதிர்ப்பால அவரோட வேலை ஒருபோதும் நிக்காதுங்கிறதையும் காட்டுது. இப்ப இந்த எண்ண பாருங்க, 4000. இது வெறும் ஆண்களோட எண்ணிக்கை தான். பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்தா அந்த கூட்டம் இன்னும் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டம் பசியோட ஒரு அற்புதத்துக்கு மேடை அமைச்சது. இப்ப இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. நம்ப முடியுதா? கையில இருந்தது வெறும் 7 அப்பமும் கொஞ்சோண்டு மீனும் தான். ஆனா
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்ல, மீதி 7 கூட நிறையா இருந்துச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் உண்மையான அக்கறை இருந்துச்சுன்னா அங்க பற்றாக்குறைக்கே இடமில்ல. ஆக தலைவர்களோட மோதல், ஒரு பெண்ணோட அசைக்க முடியாத விசுவாசம், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நடந்த அற்புதம், இந்த எல்லா நிகழ்வுகளையும் இணைக்கிற அந்த பொதுவான விஷயம் என்ன? இந்த எதிர்ப்பு உண்மையில எதை குறிக்குது? இந்த 4 பாயிண்ட்ஸ் தான் இந்த கதையோட சாராம்சம். சடங்கை விட இதயம் ரொம்ப முக்கியம். பெருமை உண்மையை ஏத்துக்க மறுக்கும். விடாமுயற்சியான விசுவாசம் தடைகளை உடைக்கும். உண்மையான கருணை எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தொடர்ந்துட்டே இருக்கும். இது ஒரு பழைய கதை மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய உண்மை. உங்க வாழ்க்கையிலயோ, உங்க வேலையிலயோ, இல்ல இந்த சமூகத்திலயோ ஒரு உண்மையான அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டு வர நீங்க முயற்சி செஞ்சா எதிர்ப்பை எதிர்பார்க்கலாம். பல சமயம் அந்த எதிர்ப்பு நீங்க சரியான பாதையில போறீங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். இந்த கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். எதிர்ப்புங்கிறது எப்போதுமே நாம தோத்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. சில நேரங்கள்ல ஒரு சக்தி வாய்ந்த புது உண்மை ஒரு பழைய நிலையான அமைப்பை அசைச்சு பாக்குதுங்கிறதுக்கான அடையாளமா இருக்கலாம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம். என் இருதயம் தூய்மையாகட்டும், வாய் சொல்லும் வார்த்தை உண்மையாகட்டும். எதிர்ப்பு வந்தாலும் நான் தளரேன், இயேசுவே உம்மோடு நான் நடப்பேன். எதிர்ப்பு வந்தாலும் நான் தளரேன், நம்பிக்கை கொண்டு நான் நிலப்பேன். வெளிச்சடங்கு வேண்டாம் ஆண்டவரே, உள்ளம் மட்டும் உமக்கு அர்ப்பணம். வாய்ப்புகண்டு இதயம் தூரம் போகாதே, உண்மை வாழ்வு எனக்கு தேவையே. கைகள் சுத்தம் மட்டும் போதாது, இதயம் சுத்தம் தான் முக்கியம். உள்ளே வரும் தீய என நீக்கி உம்மால் வாழும் வாழ்வு அருள்வாய். எதிர்ப்பு வந்தாலும் நான் தளரேன், நம்பிக்கை கொண்டு நான் நிலைப்பேன். எதிர்த்து வந்தார் மத தலைவர்கள், ஆனால் உண்மை மாறவில்லை. சொன்னார் இயேசு தெளிவாகவே, இதயம்தான் மனிதன் அளவு. சோதனை வந்தாலும் அஞ்ச மாட்டேன், உண்மைக்காக நான் நிற்பேன். என் நம்பிக்கை உறுதியாகும், உம்மில் மட்டும் நான் வாழ்வேன். எதிர்ப்பு வந்தாலும் நான் தளரேன், நம்பிக்கை கொண்டு நான் நிலைப்பேன். பெண் நம்பிக்கை கொண்டாள், அவள் குரல் வானம் எட்டியது. சிறு துகளும் போதும் ஆண்டவரே, அவள் விசுவாசம் ஜெயம் பெற்றது. தாழ்மை உள்ளம் வெற்றி பெறும், உறுதி நம்பிக்கை பலம் தரும். எதிர்ப்பு வந்தால் பயமில்லை, உம்மோடு நான் இருந்தால் போதும். எதிர்ப்பு வந்தாலும் நான் தளரேன், என் விசுவாசம் குறையாதே. நான் உம்மோடு முன்னே செல்வேன், இயேசுவே என் ஜெயம் நீரே. உள்ளம் சுத்தம் வாழ்வு புதிது, உம்மால் நான் மாற்றப்படுவேன். நாளில் நான் தீர்மானம் செய்கிறேன், என் இதயம் உமக்கே சொந்தம். நம்பிக்கை ஜெயம், இயேசுவே என் பலம். நம்பிக்கை ஜெயம், இயேசுவே